வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பல விஷயங்கள் காஃபிக்கெலாம் சண்டை வந்திருக்கு. இந்த வாட்டி ஒரு மாதுளம்பழத்துக்கு நடந்த சண்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரதீப் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விஷ்ணு. இவங்க 2 பேருக்கு ஒரு சண்டை நடந்தது. அது என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஸோ ஒரு மாதுளம்பழத்தை உரிச்சு தோல் தனியாக பழம் தனியுமா அப்படின்றத பிரித்து வச்சுருந்தார் விஷ்ணு. பிரித்து வச்சுட்டு எங்கேயோ போயிட்டுருக்காரு. அந்த போயிட்டு வர கேஃபில் பார்த்தீங்கன்னா அந்த மாதுளம்பழத்தை காணும். எங்கே போச்சுன்னு பார்த்தா பிரதீப் வந்து வேலையை பார்த்து எடுத்து அந்த டீமுக்கு கொடுத்துட்டுருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்கு கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதை கடுப்பாயிட்டு வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, பிரதீப்பிட்ட கேட்கும்போது ஏன் மாதுளம்பழத்தை கொடுத்தீங்க அப்படின்னும்போது, கொஞ்சமாவது நீங்கள் எங்களை கேட்டு கொடுத்துருக்கலாம், இல்லை அதை எடுத்து வச்சுட்டு கொடுத்துருக்கலாம், கொஞ்சமாவது எடுத்து வச்சு கொடுத்துட்ருக்கலாம், ஏன் மொத்தமாக தூக்கி கொடுத்தீங்கன்னு கேட்கும்போது, ரூல் புக்கில் அப்படி இல்லையே ப்ரோ அப்படின்றாரு வந்தவொடனே. ஏன்பா எடுத்துகிட்டு கொடுத்தேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு ரூல் புக்கில் இல்லை. ஃபஸ்ட்டு பிரதீப் பண்ண தப்புனா கேட்டுருக்கணுங்க. அவர் பாட்டு பிரித்து வைக்கிற யாருக்கு இதுன்றதை கேட்டுக்கணும். கேட்காம மொத்தத்தையும் வாரி கொடுத்துட்டாரு. ஸோ அதில் கொஞ்சமாவது எடுத்து வச்சுட்டாவது கொடுத்துருக்கணும். இது ரெண்டுமே பண்ணல பிரதீப். இது கேட்டால் வந்து ரூல் புக்கில் இல்லையே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை பேசுகிறார். ஸோ அந்த ரூல் புக்கால் பல பேர் பாதிக்கப்படுவாங்க போல இருக்குது. குறிப்பாக பிரதீப் சம்மந்தப்பட்ட இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்க போகுது அப்படின்றது கிளியராக தெரியுது. பாயிண்ட் நம்பர் 1, ரூல் புக்கில் என்ன போட்டிருக்குன்னா, ஸோ அந்த கேஸை ஆன் பண்ணுறது மட்டும்தான் ஸோ அந்த டீமை கேட்டு ஆன் பண்ணணுன்றது மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து அவங்க கொடுத்த பொருள் எதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். அதை திருப்பி கேட்குறதும் கேட்காதான் அவங்க இஷ்டம். பட் யூஸ் பண்ணிக்கலாம், பர்மிஷன் கேட்கலான்றதெல்லாம் போடலை ரூல் புக்கில் எனக்கு தெரிஞ்ச வரையுமே. இதை ஒரு பாயிண்டாக பேசுகிறார். அப்படி பேசும்போது என்ன பண்ணுறாரு விஷ்ணு வந்து, பட்டினி போடுவேன். ஆமாம் ப்ரோ, பட்டினி போடுவேன். நீங்கள் வந்து எந்த பொருள் இங்கே எடுத்து யூஸ் பண்ணாலும் நீங்கள் அவங்களோட பர்மிஷனோட தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாரு. இவராக அந்த இதெல்லாம் இமேஜினேஷன் பண்ணி இவராக கிரியேட் பண்ணிக்கிறார். அந்த ரூல் புக்கில் இருக்க ரூல் போல வச்சு ஒரு பக்கம் பிரதீப் ஆண்டனி கிரியேட் பண்ணி இந்த ஒரு சீனை கிரியேட் பண்ணிருக்காரு. இன்னொரு பக்கம் விஷ்ணு செம்ம கடுப்பாயிட்டார். என்ன பட்னி போடுவியா, முஞ்சா போடு, சிரிக்கு தான் வருது, இல்லை மரியாதை போயிடும், தைரியம் தான் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு ஒரு பக்கம் ஆக்ரோஷமாக ஆகிட்டார். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு பிரித்து வச்சது டேரெக்டாக ஒன்றுமே கேட்காம கொடுத்தா கடுப்பாக தானே செய்யும். ஆல்ரெடி அவர் ஒரு பக்கம் கடுப்பில் கத்திட்டு இருக்காரு. அன்னைக்கு விஜய் வருமா அது கேட்குறாரு, ஏன் ப்ரோ இப்பெல்லாம் பண்ணுறீங்க? ஸோ கொஞ்சம் இங்கே எடுத்து வச்சுட்டு இங்கேயும் மக்கள் தான் இருக்காங்க, அங்கேயும் மக்கள் தான் இருக்காங்க, 2 பேருக்கும் ஈக்குவலாக கொடுக்க வேண்டியது தானே, இதில் என்ன இருக்குன்னு. இல்லை ப்ரோ, பர்மிஷன் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடாது ப்ரோ, அது தவறு ப்ரோ, அவங்க பர்மிஷன் கொடுத்தா தான் நம்ம சாப்பிடணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து விஷ்ணு சொல்றார், ஃபுட்டுன்றது எல்லாருக்கும் காமன், இதில் பர்மிஷன் இதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே காமன் தான், இங்கே எடுத்து வச்சுட்டு கொடுத்தா என்ன? உடனே ரூல் புக்கில் அந்த பாயிண்ட் இருக்குதா காட்டு, எடுத்து வச்சுட்டு கொடுக்குறா இருக்குதா காட்டுன்ற மாதிரி, இல்லை நான் சாப்பிட்டு கொடுக்குட்டா நான் காட்டு, அந்த பாயிண்ட்டை காட்டுன்ற மாதிரி மாற்றி ரூல் புக்கோட பாயிண்ட் பேசுகிறாங்க. ஒரு பக்கம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரூல் புக்கில் எடுத்துட்டு வச்சு கொடுக்க சொல்லி பாயிண்ட் இருக்கா காட்டுன்றாரு. இன்னொரு பக்கம் நான் சாப்பிட்டு கொடுக்குறேன், அப்படி எதனா பாயிண்ட் இருக்கா நீ கேளு அப்படின்ற மாதிரி இவர். ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லி மாற்றி பேசிக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பிரதீப் கூட இருந்தாவே கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ல. இந்த ரூல் புக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி விளையாடுறாரு. இதில் சொல்கிறாரு, நான் ரூல் புக் படி நான் விளையாடுறேன்னா பட்னி இருந்தால் கூட இருப்பேன், நான் சாப்பிடாம கூட இருப்பேன், அது எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்து குக்கும்பர் ஏதோ ஒரு வெள்ளரிக்காவோ ஏதோ ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அதை மட்டும் ஏன் சாப்பிட்டாருன்னு தெரியல. பர்மிஷனே கொடுக்கலையே பிரதீப், அந்த இடத்துல பர்மிஷனே கொடுக்கல, அதை ஏன் எடுத்து சாப்பிட்டீங்க? மற்ற எல்லாரும் சாப்பிட்டுனுக்குறாங்க அந்த இதுவை, அதே வெள்ளரிக்காய் நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க? இப்போ பர்மிஷன் போய் கேட்டு வந்து சாப்பிட வேண்டியது தானே, என்ன இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த ரூல் புக்கு அவர் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ அந்த வீட்டாராக இருந்தாலும் ஸோ போன வாட்டி கேம் பிளே பண்ணது வேறு மாதிரி இருந்தது. இந்த வாட்டி வந்து இங்கேருந்து இதுக்கேற்ற மாதிரி விளையாடணுன்றது ஸோ மற்றவங்களை பாதிக்கிற மாதிரி அந்த கேம் பிளே இருக்கும். ஸோ இவங்க யாராவது சமைக்கணும், வேலை செய்யணும், இதெல்லாம் இது பண்ணணும், இங்கே இருக்க பொருட்களே அவங்க சாப்பிடக்கூடாது. இது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பொருட்கள்லாம் இங்கே வந்துட்டா இவங்க வச்சு செய்யணும், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இவங்க வச்சு செய்யணுன்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் சண்டை வரும்னு பார்த்தே உள்ளே சண்டை வரதுக்கு ஒரு ஆளாக இருக்கார் பிரதீப். என்ன பண்ணுறதுங்க? உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.